ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம 4 இயர் சீரீஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் சிக்னல்ஸில். அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, டைம் சைக்கிள்னால் என்ன, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரிக் 4 இயர் சீரீஸ்ன்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி சம் பண்ணணும். ஓகே, டிட்டர்மைன் த 4 இயர் சீரீஸ் ஆஃப் த ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஓகே, கொடுத்துட்டு ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிவன் இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம இதை எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கம்ப்ளீட் சைக்கிள். ஒரு சைக்கிள்னா என்ன, அதில் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன், வேவ் ஃபார்ம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்துட்டு இதில் ஒன் சைடு பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் வேவ் ஃபார்ம் சேர்ந்தது தான் ஒரு சைக்கிள், ஒரு டைம் பீரியட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதுலேருந்து எடுங்க. இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு பாசிட்டிவ் வேவ் ஃபார்ம், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது ஒரு பாசிட்டிவ். ஓகே, கீழே அதுக்கடுத்து என்னது நெகட்டிவ், இது வந்து ஒரு நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் இருக்குது, இது வந்து ஒரு சைக்கிள். ஸோ இதான் டி. ஓகேவா? அது வந்து ஒரு டைம் பீரியட், ஒரு சைக்கிள். ஸோ என்னது பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ், இந்த டேர்மும் அண்ட் இந்த டேர்மும் சேர்ந்தது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு சைக்கிள்னா என்னன்னு சொல்லிட்டு? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எழுதணும், 0 to இது இந்த லிமிட் எது வரைக்கும், t/2 வந்து a. அதே இது t/2 அண்டு tங்கிறது வந்து -a. ஓகேவா? இங்க கொடுத்துருக்காங்கல்ல -a. 0 to t/2ங்கிறது பாசிட்டிவ்ல இருக்காது a, t/2 tங்கிறது -a. ஸோ அதை வச்சு நம்ம x of t எழுதியாச்சு. ஓகேவா? இதுல இருந்து x of t எப்படி எழுதியிருக்கோம், ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னா என்னது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்தது. இதுதான் ஒரு டைம் பீரியட். பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு டைம் பீரியட். ஓகேவா? இதோட லிமிட் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு, 0லேருந்து t வரைக்கும் இருக்கு. அப்ப லிமிட் என்ன சொல்லுவோம், நம்ம லிமிட்ஸ் ஈக்குவல் டு 0 to tன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் லிமிட் உங்களுக்கு என்ன தெரியும், 0 to t. ஓகேவா? இங்க இருந்து இங்க வரைக்கும் t வரைக்கும் இருக்கு. ஸோ 0 to tன்னு எழுதியாச்சு. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி நான் ஃபார்முலாவில் கொடுத்துருந்ததான், ஒமேகா நாட் ஈக்குவல் டு 2πt. இதுவும் ஒமேகா தான், இதுவும் ஒமேகா தான். ஓகேவா? ஒமேகா நாட் ஈக்குவல் டு 2/t. ஒமேகா நாட்னா என்னது, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ட்ரிக்னாமெட்ரிக் 4 இயர்ஸ் சீரீஸோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே தான் நான் சொல்லியிருக்கேன். x of t is equal to a0 plus summation of infinity n is equal to 1 an cos n omega naught t plus summation of infinity n is equal to 1 bn sin omega naught t. a0 is equal to 1/t integral of -t to t x of t an is equal to 2/t integral of -t to t x of t cos n omega naught t dt. bn is equal to 2/t integral of -t to t x of t sin n omega naught t. ஓகேவா? இதுல ஒண்ணுமே கொடுக்காம சும்மா கொடுத்துருக்காங்க. கொசைன் ஃபார்ம், சைன் ஃபார்ம்னு ஏதாவது கேட்டிருந்தாங்க, ஜஸ்ட் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். கொசைன் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா கொசைனுக்குள்ளது கண்டுபிடிக்கணும், சைன் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா சைனுக்குள்ளது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது நம்ம அடுத்தடுத்த சம்ல பார்ப்போம். இது ஜஸ்ட் சிம்பிளா கேட்டிருக்கனால நம்ம இந்த ஃபார்மெட்ல தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இந்த -t to tங்கிறது என்னது, இது ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? எதுல இருந்து லிமிட் ஸ்டார்ட் ஆகுது, லிமிட். ஓகேவா? 0 to t. ஸோ 0லேருந்து t வரைக்கும். அப்ப என்ன செய்வோம், இங்க 0 போட்டு அங்க t சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? எடுத்து பாருங்க, ஃபைண்ட் a0. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா a0 கண்டுபிடிக்க போறோம். லிமிட் நம்மளுக்கு லிமிட்டுக்குள்ள நம்ம எழுதியாச்சு. a0 equal to 1/t integral of -t to t x of t dt. அதே 1/2t எழுதிக்கிறோம். நம்மளுக்கு லிமிட் நம்ம அங்க ஒரு டைம் சைக்கிள் நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, 0ல ஸ்டார்ட் ஆகி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எதுல முடிஞ்சிச்சு, tல முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம அந்த லிமிட் என்ன எடுப்போம், 0 to tன்னு எடுப்போம். ஸோ இங்க என்ன எழுதிடலாம், 0 to t x of t dtன்னு எழுதிக்கோங்க. ஓகே, x of tலயே நம்மளுக்கு என்ன இருக்கு, a இருக்கு, -a இருக்கு. ரெண்டு வேவ் ஃபார்ம், 1 2 வேவ் ஃபார்ம் இருக்கு. ஸோ ஏங்கிறது 0 to t/2, -aங்கிறது t/2 t. ஓகேவா? அப்ப அதுல 0 to t வரைக்கும் வந்துருச்சா? ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம இதுல ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 1/t இன்டகரல் ஆஃப் எதுல இருந்து லிமிட் இருக்கு, 0 to t/2. ஸோ என்ன எழுதலாம், 0 to t/2 x of t. அப்ப என்னது, ஏவா இருக்கும் அந்த டைத்துல, a இந்த dt. x of t எடுத்துட்டு a எழுதிட்டு லிமிட்டுக்கு பதிலாக அங்க உள்ள லிமிட் எழுதி a dt-ன்னு எழுதுவோம். பிளஸ் அகைன் என்ன எழுதுவோம், t/2 t அப்புறம் -a. ஓகேவா? t/2 t -a dt. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் உள்ள லிமிட் தான் வந்து கீழே வரணும். ஓகேவா? அந்த ரெண்டாவது உள்ள லிமிட் வந்து மேலே வரணும். அதை மட்டும் கவனமா எழுதணும். ஓகேவா? அடுத்து
இதுல ஏ ரெண்டுலையுமே காமனா இருக்கு. ஸோ ஏவை வெளியில எடுத்துடலாமா? ஏ பை டி அப்புறம் என்னது இன்டகிரல் ஆஃப் 0 to t/2 இந்த dt அப்படியே இருக்கு. இதுல ஏவை வெளியே எடுத்தாச்சு. ஸோ இந்த மைனஸ் மட்டும் இருக்கு. அந்த மைனஸ் சென்டர்ல கொண்டு வந்துட்டேன். ஸோ மைனஸ் இன்டகிரல் ஆஃப் t/2 அப்புறம் மேல டி dt. ஓகேவா? இது என்ன பண்ண போறோம்? இன்டகிரேட் பண்ண போறோம். டிடியை வச்சு இங்க வேல்யூ என்னது 1 தான் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 1 into dtனா இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? உங்களுக்கு t மட்டும் கிடைக்கும். ஸோ t 0 to t/2 அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இதுல இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அகைன் t கிடைக்கும். t இதுல லிமிட் என்னது? t/2. ஓகேவா? அந்த a by t அப்படியே இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த a by t அப்படியே வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்ணுவோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பர் லிமிட் டீக்கு பதிலாக என்ன போட போறோம்? t/2 போட போறோம். t/2 அப்புறம் லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் போட மறக்கக்கூடாது. ஸோ மைனஸ் 0. ஓகேவா? லோவர் லிமிட் என்னது 0. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இங்க டீல அப்பர் லிமிட் என்னது t, அப்புறம் என்னது லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் போடணும். அப்புறம் டீக்கு பதிலாக என்ன போட போறோம்? t/2. ஸோ t/2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க? a by t அப்படியே வச்சுக்கோங்க. t/2 இந்த 0 அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? இங்க ஒரு மைனஸ், இந்த மைனஸை உள்ள இன்ட்டு பண்ணோம்னா இங்க என்ன ஆகும்? இது மைனஸ் டி ஆகும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். ஓகேவா? பிளஸ் t/2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ a by t இங்க t/2 இந்த பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இந்த பிராக்கெட் மறக்காம போட்டுக்கோங்க. இங்க இது ரெண்டுக்கும் காமன் டேர்ம் எடுத்தோம்னா என்ன ஆகும்? 2 வரும். ஓகேவா? 2 வந்துச்சுன்னா இதுல எத்தனை டைம் இருக்கு? இங்க கீழே 1 இருக்கு. ஸோ 2 டைம் இருக்கு. ஸோ 2ஆல மேல இன்ட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 into மைனஸ் டீனா மைனஸ் 2t பிளஸ் இங்க 2 எத்தனை டைம் இருக்கு? 1 டைம் இருக்கு. ஸோ 1ஆல இன்ட்டு பண்ணோம்னா வெறும் t. ஓகேவா? எடுத்துட்டோம்னா மைனஸ் 2t பிளஸ் டி டிவைடட் பை 2ன்னு வந்துடும். ஓகேவா? இது a by t அப்படியே இருக்கும். t/2 அப்படியே போட்டுருங்க. மைனஸ் 2t பிளஸ் டீனா என்ன வரும்? உங்களுக்கு மைனஸ் 2tல இருந்து ஒரு டீயை மைனஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும்? வெறும் மைனஸ் டி மட்டும் வரும். ஓகேவா? மைனஸ் டி டிவைடட் பை 2ன்னு வந்துடும். ஓகே? அப்ப ரெண்டும் கேன்சல் ஆகி இதுல 0 கிடைக்கும். ஓகேவா? t/2 மைனஸ் t/2னா என்ன ஆகும்? 0 ஆயிடும். 0 into anything 0. ஸோ a0 equal to 0. புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? an கண்டுபிடிக்க போறோம். an equal to 2 by t integral of minus t to t x of t cos n omega naught t dt. இதுல என்ன எழுதுவோம்? 2 by t அப்படியே போட்டுக்கிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் லிமிட் என்னது? இங்க வழக்கம் போல சொன்னதான் 0 to t/2 t/2 to t. இதுக்கு a, இதுக்கு மைனஸ் a. ஓகேவா? 0 to t/2 a அந்த காஸ் இந்த x of t க்கு பதிலா a போட்டாச்சு. இந்த இதை அப்படியே எழுதுங்க. cos n omega naught t dt பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் t/2 t க்கு என்னது? மைனஸ் a இந்த காஸ் n ஒமேகா நாட் டி dt அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ இதுல a காமனா இருக்கா? வழக்கம் போல ஏவை வெளியில எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? டிடியை வச்சு இங்க காஸ் n ஒமேகா நாட் டீங்கிறது என்ன ஆகும்? காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகே? சைன் n ஒமேகா நாட் டி டிவைடட் பை n ஒமேகா நாட் again வரும். ஓகேவா? n ஒமேகா நாட் சைன் n ஒமேகா நாட் டி டிவைடட் பை n ஒமேகா நாட்னு வரும். அப்புறம் என்னது? 0 t/2. லிமிட் என்னது? 0 t/2. ஆல்ரெடி இந்த ஏவை நம்ம வெளியில எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிற இந்த மைனஸ் நடுவுல சென்டர்ல கொண்டுட்டு வந்துட்டு இது அதே மாதிரி இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்? சைன் n ஒமேகா நாட் டி டிவைடட் பை n ஒமேகா நாட் டீன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ என்ன லிமிட் என்னது? t/2 to t. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகேவா? இந்த 2a இந்த t அப்படியே வச்சுக்கோங்க. இங்க உள்ள n ஒமேகா நாட் n ஒமேகா நாட் காமனா இருக்கு. ஸோ ரெண்டையும் வெளியில எடுத்துடலாமா? n ஒமேகா நாட்னு எடுத்தாச்சா? இப்ப சைன் n ஒமேகா நாட் டி இதுல என்ன பண்ண போறோம்? டீக்கு பதிலாக t/2ன்னு போட போறோம். ஸோ சைன் அப்படியே எழுதிக்கோங்க. n அப்படியே எழுதிக்கோங்க. ஒமேகா நாட்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அதோட வேல்யூ என்னது? 2/t நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ என்ன எழுத போறோம்? இது நான் ப்ரீவியஸ் வீடியோல இன்ட்ரோடக்ஷனா கொடுத்துருந்தேன். ஸோ அதில் ரெஃபர் பண்ணி பாருங்க. எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒமேகா நாட்னா என்னது? 2/t. ஸோ இந்த ஒமேகா நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம 2/t போட்டலாமா? இந்த டீக்கு பதிலாக என்ன போட போறோம்? லிமிட் t/2. ஸோ t/2. ஓகேவா? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா என்ன செய்யணும்? மைனஸ் போடணும். ஸோ இந்த மைனஸ் போட்டுக்கோங்க. இது வெளியில போயிடுச்சுல. ஸோ 0 இந்த இடத்துல 0 போட்டோம்னா 0 into anything 0 தான். ஸோ சைன் 0. ஓகேவா? இந்த ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த டேர்ம் பார்க்க போறோம். இந்த மைனஸை போட்டுக்கோங்க இங்க. அதுக்கு அடுத்து என்னது? டி. ஃபர்ஸ்ட் டி அப்ளை பண்ண போறோம். சைன் n அப்படியே போட்டுட்டு ஒமேகா நாட்டுக்கு பதிலாக 2/t போட்டுக்கோங்க. இந்த டீக்கு பதிலாக என்ன போட போறோம்? டி. ஓகேவா? டி. அடுத்து என்னது? அடுத்து அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணிட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடுவோம். ஸோ மைனஸ் அந்த சைன் அப்படியே போட்டாச்சு. இந்த n அப்படியே போட்டாச்சு. ஒமேகா நாட்டுக்கு பதிலாக என்ன போட போறோம்? 2/t போடுவோம்.
இந்த டீக்கு பதிலாக என்ன போட போறோம், t டிவைடட் பை 2 போட போறோம். t டிவைடட் பை 2 போட்டாச்சு. ஸோ என்ன வரும், இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த t கேன்சல், இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல், இந்த tக்கும் இந்த tக்கும் கேன்சல், அதே மாதிரி இந்த tக்கும் இந்த tக்கும் கேன்சல், இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல். ஓகேவா, அப்புறம் 2a அப்படியே எழுதியாச்சு. t இந்த n அப்படியே எழுதிக்கோங்க. ஒமேகா நாட்டுக்கு பதிலாக என்ன போட போறோம், 2π t போட போறோம். ஸோ இந்த tக்கும் இந்த tக்கும் கேன்சல், இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல். ஸோ இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு, sin n பை மட்டும் இருக்கு. ஸோ sin n பை போட்டாச்சு. மைனஸ் sin 0, sin வச்சு sin 0நாலே உங்களுக்கு வேல்யூ என்னது, ஜீரோன்னு தெரியணும். ஓகேவா, sin பைனாலும் ஜீரோ, ஆடா இருந்தாலும் ஈவனா இருந்தாலும் sin n பை ஈக்குவல் டு ஜீரோ தான். ஓகேவா, ஸோ இந்த டேர்ம் சைன் வந்துட்டாலே ஜீரோ தான் வருங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. sin 0னா என்னது உங்களுக்கு ஜீரோ தெரியும் ஆல்ரெடி. இந்த மைனஸா அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் வந்து உள்ள இன்ட்டு பண்ற மாதிரி. ஸோ இதுல மைனஸ் இன்ட்டு பண்ணா அந்த மைனஸ் வரும். அந்த டேர்ம்ல மைனஸ் sin என்ன இருக்கு, n 2π மட்டும் இருக்கு. ஸோ sin n 2π, இங்க ஒரு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஓகேவா, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் உள்ள இன்ட்டு பண்ணோம்னா என்ன, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடும். ஸோ என்ன இருக்கு, sin பிளஸ் இங்க போட்டுட்டு sin n பை மட்டும் இருக்கு. ஸோ sin n பை. ஓகேவா, ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்க a n பை மட்டும் இருக்கும். sin n பைனா ஜீரோ. ஸோ இந்த இது ஜீரோ ஆயிடுச்சு. ஓகேவா, உங்களுக்கு சொல்லியிருக்கேன் sin n பைனா ஜீரோ, இதுவும் ஜீரோ. sin n 2π இதுவுமே ஜீரோ. ஓகேவா, அடுத்து இதுவும் ஜீரோ. எல்லா டேர்முமே உங்களுக்கு ஜீரோ வந்துடும். ஸோ ஜீரோ இன்ட்டு anything ஜீரோ. ஸோ an equal to ஜீரோ. உங்களுக்கு a நாட்டும் ஜீரோ, an ஜீரோ. அடுத்து bn கண்டுபிடிக்கலாமா, find bn. bn equal to 2π t integral of minus t to t x of t sin n omega naught t dt ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதான் ஃபார்முலா. இப்போ அப்ளை பண்ண போறோம். 2/t ரெண்டு லிமிட் வச்சிருந்தோம். 0 to t/2னா என்னது, a sin n omega naught t dt. t/2 tனா மைனஸ் a sin n omega naught t dt ன்னு எழுதியாச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 2 அதே மாதிரி a டேர்ம் வெளியில எடுக்க போறோம். 2a/t இதுல என்னது, சைனை என்ன பண்ணும் போது என்ன வரும், மைனஸ் காசு வரும். ஓகேவா, காசுனா பிளஸ் சைன் வரும். ஓகேவா, இதுல சைன் எடுக்கும்போது மைனஸ் சிம்பிள் போடணும். ஓகே, மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் காஸ் n ஒமேகா நாட் டி அகைன் n ஒமேகா நாட் வரும். 0 to லிமிட் என்னது 0 to t/2. இதுல என்னது இந்த மைனஸ் டேர்மை உள்ள கொண்டு வந்துருங்க. ஸோ மைனஸ் டேர்ம். ஸோ சைன் n ஒமேகா நாட் டினா என்னது மைனஸ் காஸ் n ஒமேகா நாட் டி டிவைடட் பை n ஒமேகா நாட் வரும். லிமிட் என்னது t/2. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 2a அப்படியே வச்சுக்கிட்டாச்சு, t அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. இந்த n ஒமேகா நாட் காமனா இருக்கிறத வெளியில எடுத்துட்டோம். n ஒமேகா நாட் இதுல என்ன பண்ண போறோம், அப்படியே மைனஸ் வச்சுக்கோங்க. n ஒமேகா நாட் அப்படியே போட்டாச்சு. டீக்கு பதிலாக என்ன போட போறோம், t/2 போட போறோம். So t/2. ஓகே, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ லோவர் லிமிட் அப்ளை பண்ண போறோம். லோவர் லிமிட் அப்ளை 0 அப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும், மைனஸ் போடணும். மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு இந்த மைனஸ் அப்படியே உள்ள போட்டுக்கோங்க. காஸ் 0 இன்டு எனிதிங், இந்த டீல 0 போட்டா 0 இன்டு எனிதிங் 0. ஸோ காஸ் 0 மைனஸ் காஸ் 0. இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். ஸோ இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து என்ன ஆகும், பிளஸ் ஆயிரும். ஓகேவா, இங்க பிளஸ் காஸ் n ஒமேகா நாட் டீக்கு பதிலாக என்ன போட போறோம், கேபிட்டல் டி. ஸோ மைனஸ், அதுக்கடுத்து இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து என்ன ஆகும், பிளஸ் ஆகும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடணும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ். ஓகேவா, இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடணும். ஸோ இங்க மைனஸ். ஸோ இதுல டீக்கு பதிலாக t/2 போட போறோம். காஸ் n அது அப்படியே வரும் ஒமேகா நாட். டீக்கு பதிலாக என்ன போட போறோம், t/2. ஓகேவா, இப்ப பாருங்க, இந்த ஒமேகா நாட்டுக்கு பதிலாக என்ன போட போறோம், 2/t அப்ளை பண்ண போறோம். 2a இந்த t அப்படியே போட்டாச்சு, n அப்படியே போட்டாச்சு. ஒமேகா நாட்டுக்கு பதிலாக 2/t போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் காஸ் n அப்படியே போட்டுக்கோங்க. ஒமேகா நாட்டுக்கு பதிலாக 2πt போட்டாச்சு. இந்த t/2 அப்படியே போட்டாச்சு. காஸ் 0னா வேல்யூ உங்களுக்கு 1ன்னு தெரியும். ஸோ 1 பிளஸ் அதுக்கடுத்து காஸ் n ஒமேகா நாட்டு அதுக்கு பதிலாக 2/t போட்டாச்சு. இந்த t அப்படியே வந்துருச்சு. இந்த மைனஸ் அப்படியே போடுங்க. இந்த காசு இந்த n இந்த ஒமேகா நாட்டுக்கு பதிலாக என்னது 2πt இன்ட்டு t/2. ஒண்ணுமே செய்யல. ஒமேகா நாட்டுக்கு பதிலாக 2/t மட்டும் இந்த ஸ்டெப்ல பண்ணிருக்கேன். ஓகேவா, அடுத்து பாருங்க, இப்ப எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், இந்த 2 கேன்சல் ஆயிருமா, இந்த t-யும் இந்த t-யும் கேன்சல் ஆயிருமா. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும், a/n இருக்குமா. சோ a/n போட்டாச்சா. இங்க பாருங்க மைனஸ், இங்க உள்ள t-யும் கேன்சல், 2-ம் கேன்சல். ஸோ என்ன இருக்கும், மைனஸ் காஸ் n இருக்குமா. ஸோ மைனஸ் காஸ் n. அடுத்து என்னது, இந்த +1 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, இங்க t-யும் கேன்சல். ஸோ காஸ் n 2π மட்டும் இருக்கு. காஸ் n 2π. அப்புறம் இதுல பாருங்க, t-யும் கேன்சல், 2-ம் கேன்சல். ஸோ என்ன இருக்கும், மைனஸ் காஸ் n மட்டும் இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இதுல 2, 4, 6 இந்த மாதிரி உள்ள நம்பர்ஸ்லாம் என்னது ஈவன் நம்பர்ஸ். ஸோ நம்ம என்ன ஈவன் நம்பர்ஸா n வேல்யூ வந்து நம்ம ஈவன் நம்பர்ஸா கொடுத்தோம்னா அப்ப காஸ் n பையோட வேல்யூ வந்து 1 வரும். n இஸ் ஆட் நம்பரா கொடுத்தோம்னா காஸ் n பை வேல்யூ வந்து -1 வரும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே காஸ் 0னா வேல்யூ என்னது 1. ஓகேவா? காஸ் 0 என்னது வேல்யூ 1. ஓகேவா? 0வா இருந்தாலும் உங்களுக்கு வேல்யூ 1. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க ஈக்குவல் டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் காஸ் மைனஸ் n பை, இங்க ஒரு காஸ் மைனஸ் n பை இருக்கு. ஸோ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். -2 காஸ் n பை, இந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம். காஸ் n 2ங்கிறது என்னது ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் தான் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் 1 சொல்லுவோம். ஸோ இந்த டேர்ம் எடுத்துட்டு நம்ம என்ன போட போறோம் 1. ஓகேவா? ஸோ 1 போட்டுக்கலாம். அப்புறம் என்னது an பை அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் காஸ் n பை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, 1 + 1 2. ஸோ இதுல 2 காமனா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்ம்லயும் 2 காமனா இருக்கிற 2 வெளியில எடுத்துக்கலாம். 2an பை. அப்புறம் என்ன எழுத போறோம், இந்த இதுல 2 வெளியில எடுத்துட்டா என்ன இருக்கும், பேலன்ஸ் 1 மட்டும் இருக்கும். ஸோ இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு இந்த 2 வெளியில எடுத்தாச்சு. ஸோ என்ன ஒரு காஸ் n பை மட்டும் இருக்கும். ஸோ காஸ் n பை அப்படியே போட்டுக்கோங்க. இதுதான் ஆன்சர். இதை எப்படி எழுதணும்னா, ஒருவேளை சிக்னல் இது வந்து என்னோட வேல்யூ வந்து ஆடா இருந்துச்சுன்னா என்னது, ஈவனா இருந்துச்சுன்னா என்னதுன்னு எழுத போறோம். ஓகேவா? இப்ப n = இதுல வந்து ஆடு நம்பர் போட்டோம்னா 1 - காஸ் n பை, இதுல வந்துட்டு ஆடு நம்பர் போட்டோம்னா, அதாவது இப்போ 1 போட்டோம்னா என்ன ஆகும்னு பாருங்க. 1ங்கிறது வந்து ஆடு நம்பர் 1, 3, 5 இதெல்லாம் ஆடு நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 1 போட்டோம்னா என்ன ஆகும், இங்க காஸ் பைன்னு வரும். ஓகேவா? காஸ் பைங்கிறது என்னது -1. ஸோ -1ன்னு வருமா, -1 இங்க ஒரு மைனஸ் இருக்குமா. ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ், அப்ப 2 வரும். ஓகேவா? இங்க ஒரு 1 வரும். இப்ப 1 n = நம்ம 1ன்னு போடுறோம். ஓகேவா? 1ன்னு போட்டோம்னா என்ன வரும், 1 - -1ன்னு வரும். ஸோ 1 1னா 2ன்னு வரும். அப்ப 2 2 4ன்னு வரும். 4an பைன்னு வந்துடும். ஓகேவா? ஆட் நம்பர் கொடுத்தா. அதே இது ஈவன் நம்பர் 2ன்னு கொடுக்குறோம். n = 2ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. சோ இங்க 2 கொடுத்தோம்னா என்ன வரும், 2 போடுவோம். 2 போட்டா என்னது, ஈவன் நம்பர் கொடுத்தா 1 வரணும். ஓகேவா? காஸ் 2 பை = வேல்யூ என்னது 1. ஸோ 1 - 1 வந்துருமா, இங்க இருக்க 1. ஸோ காஸ் 2 பைனா இங்க 1 - ஸோ 1 - 1னா என்ன ஆகும், 0 ஆகும். 0 × anything 0 ஆயிரும். ஸோ டேர்மே 0 ஆயிரும். ஈவன் நம்பர்ஸ் கொடுத்தா டேர்ம் 0 ஆயிரும். ஆட் நம்பர்ஸ் கொடுத்தா 4an பைன்னு வரும். ஓகேவா? அவ்வளவுதான். 4an பை ஃபார் ஆட் வேல்யூஸ் ஆஃப் n. n-க்கு பதிலா ஆட் வேல்யூ கொடுத்தா இது கிடைக்கும். அதே இது n-க்கு பதிலா ஈவன் வேல்யூ கொடுத்தா 0 கிடைக்கும். அவ்வளவுதான். இதை எழுதிக்கணும். இங்கேயுமே வேல்யூ மாறிக்கிடும். உங்களுக்கு 1 கொடுக்கும்போது 1ன்னு வரும். ஸோ 4a பை மட்டும் தான் ஆன்சரா கிடைக்கும். அதே 3 கொடுத்தீங்கன்னா அங்க 3 வரும். 5 கொடுத்தீங்கன்னா 5 வரும். ஓகேவா? இந்த டேர்ம் அதுக்கு ஏத்தாப்புல சேஞ்ச் ஆயிக்கணும். ஓகேவா? இப்ப ஃபைனல் ஆன்சர் எழுதலாம். பாருங்க, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரிஸ் இதான் உங்களோட ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு a0ங்கிறது என்னது 0. அதே இது an-ங்கிறது வந்து என்னது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லா இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆயிரும். bn-ங்கிறது bn டேர்ம் மட்டும் இருக்கும். ஓகேவா? bn-க்கு பதிலா நம்ம என்ன கொடுக்குறோம், ஆட் நம்பர் கொடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ என்ன எழுத போறோம், சமேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி n = ஆடு. அந்த bn-க்கு பதிலா என்ன கிடைச்சிச்சு, 4an பை. n-க்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? sin n ω0t. சோ sin n ω0க்கு பதிலா 2/t ன்னு போடுறோம். ஓகேவா? இதுல 4a பைய மட்டும் வெளியில எடுத்துறோம். ஓகேவா? 4a பைய மட்டும் வெளியில எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன இருக்கும், பேலன்ஸ் இந்த 1/n இருக்கும். sin n 2/t இருக்கும். ஓகேவா? சோ 1/n மட்டும் இருக்கும். ஆட் நம்பர் என்னது 1 3 5 கொடுப்போம். சோ இந்த 4a பைய மட்டும் வெளியில எடுத்துட்டோம். இந்த 1/க்கு பதிலா 1னா 1/1 தான் வரும். sin n-க்கு பதிலா என்னது, n-க்கு பதிலா 1 போடுறோம். சோ 1 ஆயிரும். இது 2/t. சோ இங்க இந்த இடத்துல 1. சோ 1/1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். sin 2/t / t வந்துரும். ஓகேவா? பிளஸ் அதுக்கடுத்து n-க்கு பதிலா என்ன போறோம், 3 போட போறோம். அப்ப 1/3 sin இங்க ஒரு n-க்கு பதிலா 3 போடுவோமா. அப்ப 3 × 2ங்கும்போது என்னது 6/t. ஓகேவா? அடுத்து பிளஸ் அடுத்து 1/5 போட போறோம். 1/5 போட்டோம்னா என்ன வரும், sin 5 × 2னா 10/t பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவ்வளவுதான். இதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஜஸ்ட் ஆட் நம்பர்ஸ் தான் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இதுல ஏதாவது புரியல, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.